ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குற சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் கோரிக்கை. இது கதை மட்டும்தான். இதில் காட்டுற சொல்லப்படுற பேய்ங்க மந்திரங்க தந்திரங்க கற்பனை மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில் பேய்ங்க இருக்கோன்னு நம்ப வைக்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. எல்லாரும் சீக்கிரமா வீட்டுக்குள்ள போங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், என் பேச்ச நம்புங்க. பார்த்தாலும் சொன்ன மாதிரி என்னுடைய கிரீடத்தை பாறை மேல வச்சு ஒவ்வொரு வருஷமும் சப்த கிரகமும் கூடினதுக்கு அப்புறம் அந்த ஊர்லயே இருக்கிறதுலே வயசானவங்க விருப்பப்பட்டு பலி கொடுக்க வருவாங்க. அந்த பலிப்பீடத்துல எழுதியிருக்கிற பேருங்க வயசை வச்சு பலிக்கு அப்புறமா யாரை பலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணுவோம். பலி கொடுத்தவங்க ரத்தத்தாலேயே அந்த வேதாள கிரீடத்துக்கு ரத்தாபிஷேகம் செய்வோம். அந்த ரத்தத்துல நினைஞ்ச அந்த பொம்மைங்களை வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டா துஷ்ட சக்திகள் எதுவும் உள்ள வராது. அப்படி அந்த பாதாள கிரீடத்தினாலதான் இந்த ஊருக்காரங்களை நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மகேஷ் விக்ரம்க்கு தலையெல்லாம் சுத்துச்சு. அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறது சாதாரண ஊர்ல இல்ல, இனி இந்த ஊரை விட்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா எங்களால இந்த ஊரை விட்டு தப்பிக்கவே முடியாதா? நான் தினமும் ராத்திரி நேரம் பாதாள சொன்ன புருக்குண்டிகா சாதனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது இன்னொரு வருஷத்துல முடிஞ்சிடும். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. என்ன ஆனாலும் வெளியில வராதீங்க. அதே மாதிரி என்ன ஆனாலும் எல்லையை தாண்டாதீங்க. 2 பேரும் இருட்டாகிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. பாட்டி மணி அடிச்சுக்கிட்டே ஊருக்குள்ள போனாங்க. ஆர்வத்தினால விக்ரம் தொலைநோக்கி வழியா அந்த சுரங்க பாதையை பார்த்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு செவுத்துல ஏதோ மின்ற மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. அப்படியே மேல பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கங்க ஏதோ ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தப்போ கூரான கற்களால செஞ்சிருந்த அந்த செவுரு கூட ஒரு மணி, அதுவும் சிகப்பு மணி. அந்த இருட்டிலையும் அவ்வளவு தூரத்திலையும் அந்த மணி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பிடிச்சு பார்த்தப்போ ஜன்னல் வெளிய கராபு. ஓ, வீட்டுக்குள்ள என்ன வீடு? மகேஷ் உடனே ஜன்னலை சாத்திட்டான். அதுக்கப்புறம் விக்ரம் நடந்த எல்லாத்தையுமே மகேஷ் கிட்ட சொல்லி காலையில பாட்டிய போய் பார்த்து அவங்க பார்த்தத பாட்டி கிட்ட சொன்னாங்க. அந்த மலை மேல என்ன இருக்கு பெரியம்மா? மின்னிக்கிட்டே இருக்கிறது என்ன? இந்த ஊர் கல்ல இருந்து 1098 மைல் தூரத்துல தான் ஊரோட எல்லை. ஆஹிகா உருவாக்குன அந்த மலையோட உயரம் 1098 அடிதான். அதை தாண்டினதுக்கு அப்புறமா தான் விக்ருத மலை. அந்த மலைக்கு மேல ஏதோ இருக்கு. கூர்பா என்கிட்ட வந்து அந்த ஜொலிக்கிற மணியை பத்தி சொன்னான். ஆனா நானும் அவனும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. உங்க பாத்தாளவை கூப்பிட்டு நீங்க கேட்கலாம் இல்ல பெரியம்மா? என்னைக்கு என்னுடைய தலையில இருந்து ஊரை காப்பாத்துறதுக்காக என் கிரீடத்தை எடுத்து அந்த பாறை மேல வச்சனோ, அன்னையிலேருந்து எனக்கும் பாதாளத்துக்கும் நடுவில் இருந்த உறவு முடிஞ்சு போச்சு. நான் தான் முன்னாடியே சொன்னனே, புருக்குண்டிகா வலயத்தில் இருக்கிறதுனால நான் எங்கே இருக்குன்னு பாதாளனுக்கும் தெரியாது. நான் கூப்பிட்டாலும் பாதாளம் வரமாட்டான். கிரீடம் எடுத்ததுக்கு அப்புறமா நான் இருக்கிற இடம் எங்கே இருக்க என்ன ஏது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஏன்னா புருக்குண்டிகா வலயத்தில் இருக்கிற யாரையும் கண்டுபிடிக்கிறது நடக்காது. அப்படின்னா உன்னை பத்தி வெளி உலகத்துல இருக்கிற மந்திர பாட்டி லோக்கி குதிமாக்கு நீ எங்க இருக்கன்னு எப்படி இருக்கன்னு தெரியாதா? ஆமா, நான் எங்க இருக்க எப்படி இருக்க யாருக்குமே தெரியாது. இந்த இடம் ஒரு மாயை. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு காடு மாதிரி தான் தெரியும். சுரங்கத்து வழியா வந்தா மட்டும்தான் இந்த ஊருக்கு வந்து சேர முடியும். அதுவும் நடுவுல உயிர் போகாம இருந்தா. ஆமா பிரேமா, இந்த சுரங்கத்துக்குள்ள நான் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சுரங்கத்தோட பக்கத்துல மரத்து மேல ஏறி நான் பார்த்தேன். சுரங்கம் அம்மானா 50 அடி இருந்திருக்கும். எல்லாமே காலியா இருந்துச்சு. ஆனா உள்ள போகும்போது உள்ள இருட்டுல 3 மணி நேரம் நடந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப தூரமா இருந்துச்சு. அந்த சுரங்கத்துக்குள்ளதே ஏதோ ரகசியம் இருக்கு. எனக்காக என் பாட்டி, என் புருஷன், என் மாமியார் எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்த பத்தி மந்திரவாதி பாட்டிக்கு தெரிஞ்சா என்னை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க. இங்க பாருப்பா லோக்கி, நான் என் சக்தியெல்லாம் பயன்படுத்திட்டேன். ஆனா உன் பொண்டாட்டி இருக்கிற இடம் எனக்கு தெரியல. அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதும், நான் எப்படியாவது பூமியை தேடி கொண்டு வருவேன். வேதாளத்தால கூட அவ எங்க இருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியல. 21 வருஷத்துக்கு முன்னாடி சப்த கிரக கூட்டமி என்னைக்கு தாத்தாவோட ஈமச்சடங்க பண்றேன்னு சொல்லி போய் காணாம அப்படியா போயிட்டான்னு சொல்லும்போது என்னால நம்பவே முடியல. ஆனா குருதிமா என்கிட்ட சொல்லுச்சு, பூமி உயிரோட தான் இருக்கா.
எத்தனையோ பேரை காப்பாத்தினேன் இந்த மந்திர பாட்டி. தன்னோட மருமகளையே காப்பாற்ற முடியலன்னா நம்பவே முடியலே. நம்ம எதிரியான கிருதிமாவால கூட பேத்தியை பத்தி எதுவும் கண்டுபிடிக்க முடியலையே. இன்னொரு 3 மாசத்துல சப்தகிரக கூட்டமே மறுபடியும் வரும். 3 மணி நேரம் இருட்டிலேயே இருக்கும். இந்த வாட்டி நாம இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு உறவு என் பேத்தி. அவளை பார்க்க முடியாம காப்பாற்ற முடியாத இந்த சக்தி எனக்கு எதுக்கு? 21 வருஷத்துக்கு முன்னாடி பாதாள என்னுடைய பேத்து உயிரோட இருக்காங்கிறத மட்டும்தான் சொன்னான். கா கௌ கோரக காப்ரகா பிரா பௌ போரக பீக்கர கராகா ஜா ஜௌ ஜோரக ஜாகிரக கராகா மா மிருகா மிருத்யு மரண காரகா. பாதாளா, எங்க என் பேத்தி எங்க இருக்கா? அவ எங்க இருக்கான்னு எனக்கு சொல்லு. கிருதிமா, பூமிகா எங்க இருக்கான்னு எனக்கு கூட தெரியாது. நீ எத்தனை வாட்டி கேட்டாலும் கூட இதான் என்னோட பதில். நான் அவளை கடைசியா பார்க்கும்போது அவ உயிரோட இருந்தா. இப்போ உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அல்காபுரை சுத்தி இருக்கிற மந்திர வளையத்தினால வெளியே இருக்கிற யாரையும் பார்க்கவும் முடியாம வெளி உலக தொடர்பு எதுவும் இல்லாம அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. மானோ மரியாதைன்னு சொல்லி இருந்த ஒரு பணியை நான் இழந்துட்டேன். என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. காட்டு மொத்தம் தேடினாலும் கூட வில்லுவுக்கு கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க, விக்ரம் எங்க அம்மா ஊரை சேர்ந்தவன், ரொம்ப நல்லவன். நம்ம அமிதாவை அவன் நல்லபடியா தான் பார்த்துப்பான். நாட்கள் போய்கிட்டு இருக்கு. தினமும் விக்ரம் மகேஷ் 2 பேரும் அந்த ஊர்ல கிடைக்கிற பழம், ஆட்டுப்பால், முட்டை இதெல்லாம் சாப்பிட கொண்டு வந்து அப்படியே குருவிக்கும் சில தானியங்களை கொடுப்பாங்க. அப்படி குருவியோட இவங்களுக்கு நட்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கு மகேஷ் சிச்சு அப்படின்னு பேரு வச்சான். சிச்சு சிச்சுலு வா. அப்படி மகேஷ் பேரு வச்சு கூப்பிட்டதும் எங்க இருந்தாலும் பறந்து வந்துடும் அந்த குருவி. குருவி கீச் கீச்சுன்னு கத்துறது இவங்களுக்கு புரியலனாலும் இவங்க பேசுறது அதுக்கு நல்லாவே புரியும். இவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த குருவியும் அதெல்லாம் முடிஞ்ச சின்ன சின்ன பழம், நெல்லிக்காய் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு மகேஷ் சொல்றது புரியுதா புரியலையா அப்படிங்கறத பத்தி கூட யோசிக்காம மகேஷ் அவங்க படுற கஷ்டம், அமிதா விக்ரமோட காதல், இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்பவும் அது ஏதோ புரியுற மாதிரி கேட்டுக்கிட்ட கீச் கீச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆடி அமாவாசை நாள் வந்துச்சு. ஊர்ல பலி கொடுக்க ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. தப்படிச்சுக்கிட்டே எல்லாரும் மலைக்கு போனாங்க. அங்க ஒரு ஆடை கொண்டு போய் 3 சுத்து சுத்த வச்சுட்டு பலி கொடுக்க சாயாதேவிய தயார் பண்ணி அவங்க கிட்ட ஆட்டை கொடுத்தாங்க. சாயாதேவி ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போகும்போது பின்னாடியே எல்லாரும் தப்படிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. மதியான நேரம் ஊர்க்காரங்க எல்லாரும் பாறைக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. சாயாதேவி பலியாகிறத பார்த்து தாங்கிக்க முடியாத சில பேர் அங்கிருந்து போயிட்டாங்க. நான் சாகிறத நினைச்சு நான் ஒன்றும் வருத்தப்படலை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க எல்லாரும் தப்பிச்சு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி சாயாதேவி அங்கிருந்து அந்த கிணத்துல குதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோட தலைய வெட்டின உடனேயே தாததி த்ரீகரா கூரகா கர்பாத்தால பிரம் பிரம் கிரம் மனப்பூத்த பிரேத்த பாத்தாள வேகா பிருத க்ரூரம் பிரம் பிரம் கரம். வெட்டின ஆட்டு தலைய திருஷ்டி பொம்மையா செஞ்சு மேற்கு திசையில இருக்கிற எல்லையில குத்திட்டு வந்துட்டாங்க. ரத்தத்தை கராபு இருக்கிற வடக்கு திசையில ஊத்தி அந்த ஆட்டோட உடம்ப எரிச்சு அதோட எலும்ப மேற்கு திசையில இருக்கிற சராபு மலையில இருந்து காத்துல வீசினாங்க. பாதாள கீடத்துல இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கிற ரத்தத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த ரக்ஷா பொம்மை மேல ரத்தம் தெளிச்சாங்க. இருட்டாகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. பாட்டி மட்டும் ஊருக்குள்ள மணி அடிச்சுக்கிட்டே வந்து அந்த பாறை கிட்ட வந்து எட்டி பார்த்தப்போ ரத்தத்தால ரொம்பி இருந்துச்சு அந்த கிணறு. ஆனா ரத்தத்தால நிரம்பி இருந்த அந்த கிணத்துக்குள்ள நிலாவோட உருவம் தெரிஞ்சதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வீட்டுக்கு போய் இத்தனை நாளும் அவங்க கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்ததை கணக்கு பண்ணி பார்த்தாங்க. என்ன இது, அமாவாசை அன்னைக்கு முழு நிலவா? நான் என்ன கணக்கு தப்பா போடுறேனா? அப்படி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் அன்னைக்கு ஆடி அமாவாசனை தான் வந்துகிட்டு இருந்துச்சு. காலையில விடிஞ்சுது. அந்த சத்தத்துக்கு 2 பேரும் துடிச்சு பிடிச்சு எழுந்துச்சாங்க. தூர தர்ப்பணியா,
சீக்கிரமா அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சீக்கிரமா வர சொன்னாங்க. வாங்க வாங்க. 2 பேரும் உடனே பாட்டி கிட்ட போனாங்க. 21 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற புருகண்டிகா சாதனை நேத்து ஒரு சின்ன தவறால மாறிடுச்சு. அப்படின்னா மறுபடியும் அதை 6 வருஷம் செய்யணும் அப்படிங்கன்னு அர்த்தம். ஐயோ, கணக்கு எப்படி மாறுச்சு? நேத்து அமாவாசை, ஆனா நிலாவோட உருவம் கிணத்து தண்ணியில பார்த்தேன். அமாவாசை அன்னைக்கு நிலா எப்படி தெரியும் அப்படின்னு தொலைநோக்கியால ஆகாயத்தை பார்த்தாங்க. அது நிலா கிடையாது, ஏதோ கிரகம், ஏதோ ஒரு கிரகம். இனி நாம யாரால தப்பிக்க முடியாது, சாக போறோம். என்ன சொல்ற பெரியம்மா? ஆகாயத்துல என்ன பார்த்த நீ? ஆகாயத்துல இன்னொரு கிரகம் தெரியுதுப்பா. அப்படின்னு கூடிய சீக்கிரம் கிரக கூட்டம் வரப்போகுது. பாதாளம் சொன்ன மாதிரியே வர கிரக கூட்டத்துக்கு முன்னாடி நீங்க தப்பிச்சாகணும். இல்லைன்னா அந்த ஆஹிகா நினைச்சதை முடிச்சு மந்திரத்திலிருந்து எந்திரிச்சிடுவா. அதுக்கப்புறம் ஊர் முழுக்க இருக்கிற இந்த வளையம் நெருப்பு வளையமா மாறி நெருப்புக்கு எல்லாருமே பலியாயிடுவாங்க. தப்பிக்கிற வழி இல்லையா பெரியம்மா? இல்லப்பா, ஆனா இந்த விஷயத்த ஊருக்குள்ள சொல்லாதீங்க, பயந்துடுவாங்க. பாட்டி சொன்னது கேட்டு 2 பேரும் கவலைப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அமிதாவை கூட்டிட்டு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன். அவ உயிரோட இருக்காளோ இல்லையோ, இந்த ஜென்மத்துல அவளை பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. டேய், அவளுக்கு ஒன்றுமே ஆயிருக்காதுடா. வெளியே அவள் எங்கே இருந்தாலும் கூட நல்லா தான் இருப்பா. எனக்கு தெரிஞ்சு உன்னை தேடிக்கிட்டு உன்னோட ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கவலைப்படாத. என்ன மன்னிச்சிடுறா மகேஷ். என்னால தான் நீ இந்த பேயோட ஊர்ல வந்து மாட்டிக்கிட்ட. உன்னை விட்டு நான் ஒருத்தனே வந்திருக்கணும்டா. அப்படி போயிருந்தேன் அமிதாவோட அப்பா ஆளுங்க என்னை கொண்டு போட்டிருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன ஆனீங்கன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி செத்துருப்பேன். நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பூமி பாட்டிக்கு குருவி எடுத்துட்டு வந்து கொடுத்த நெல்லிக்காயை கொடுத்தாங்க. இந்த ஊர்ல நெல்லிக்காய் மரம் இருக்கிறத நானே பார்த்ததில்ல, உங்களுக்கு ஏது இந்த நெல்லிக்காய்? என்னோட ஃப்ரெண்டு சிச்சு கொடுத்துச்சு. யாருக்கு தெரியும், போன ஜென்மத்து பந்தம் போல. சிச்சுவா? யார் அது? எனக்கு தெரியாம. சிச்சு பெரியம்மா, சிச்சுனா சிட்டுக்குருவி. மகேஷ் அதுக்கு சிச்சுன்னு பேர் வச்சிருக்கான். அது என்ன விசித்திரமோ தெரியல, அதோட காலு 2 ஆகாயத்துக்கு காட்டுற மாதிரியே தூங்கும். அப்படியா? ஏதோ வித்தியாசமான குருவியா இருக்கு. அடுத்த நாள் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வடக்கு திசையில இருக்கிற சிலையில இருந்து ஏதோ சத்தம் கேட்டு தொலைநோக்கி வழியா விக்ரம் பார்த்தப்போ வடக்கு திசையில இருக்கிற பிராபு சக்கரம் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த சிலையும் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. டே மகேஷ், யாராவது சுரங்கத்துல கால் வச்சா வடக்கு பாதுகாப்பு சில சந்தோஷத்துல நடனம் ஆடும் சொல்லி பெருமா சொன்னாங்கல்ல, அங்க பாடுற ஆடுது. நீ சீக்கிரமா போய் சுரங்கத்துல இருந்து யாருமே கால் வைக்காம பாத்துக்கோ போ. சரி சரி, நான் செத்தாலும் கூட அவங்கள இங்கே கால் வைக்க விட மாட்டேன். அப்படி மகேஷ் அவங்க எந்த வழியா வந்தாங்களோ அந்த சுரங்கத்துக்கிட்ட போய் நின்னுக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ளேயே இருந்து தொலைநோக்கி வழியா அங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தான் விக்ரம். மகேஷ் இருந்த இடத்துல எந்த ஒரு அசைவும் இல்லை. ஆனா தொலைநோக்கியில இடது பக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஜொலிச்சுக்கிட்டே ஒரு வலையும் உருவாச்சு. அதை கவனிச்ச விக்ரம் கையை அசைச்சு சத்தமா கத்திக்கிட்டு இருந்தான். மகேஷ், மகேஷ், அந்த பக்கம் இல்லடா, இல்லடா, நீ வலது பக்கத்துக்கு போ, வலது பக்கத்துக்கு போடா. மகேஷ்க்கு விக்ரம் கத்துனது கேட்காம அங்க இருக்கிற செவரு எப்ப திறக்கும் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். விக்ரம் கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த வீட்டை விட்டு கீழே குதிச்சு விக்ரம் செவத்துக்கு இடது பக்கமா போய்கிட்டு இருந்தான். பெருமா சீக்கிரமா வா, ஏன் பின்னாடியே வாமா. பெருமா சீக்கிரமா வா, ஏன் பின்னாடி வா பெரியம்மா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே விக்ரம் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். விக்ரம் சொல்ற சத்தத்தை கேட்டு பூமி பாட்டியும் பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அங்க செவுத்துல நெருப்பு மாதிரி ஏதோ எரிஞ்சு ஒரு வழி உருவாச்சு. அதுல அந்த பக்கம் ஒரு பொண்ணு பயந்து போய் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. எந்த நொடி வேணும்னாலும் அவ சுரங்கத்துல இருந்து வெளியில காலடி எடுத்து வைப்பா.
விக்ரம் ஊர்ல இருந்து இடது பக்கமா ஓடி தெற்கு திசையில இருக்கிற செவுரு பக்கம் திரும்பி காட்டுக்குள்ள வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். இந்த பக்கம் குருவி மகேஷ் பக்கத்துல வந்து அவனை சுத்தி சுத்தி ஏதோ சொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இடது பக்கம் பறந்துக்கிட்டு வா அப்படின்னு சைகை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை கவனிச்சு மகேஷ் ரொம்பவும் வேகமா குருவி பின்னாடியே போனான். அப்பதான் அந்த பொண்ணு சுரங்கத்துக்குள்ள இருந்து காலடி வெளியே வைக்க போச்சு. நில்லுங்க, முன்னாடி வராதீங்க, செத்துருவீங்க, நில்லுங்க நில்லுங்க. மகேஷோட சத்தம் கேட்டு அந்த பொண்ணு கால் எடுத்து பின்னாடி வச்சுட்டா. அதுக்குள்ள அங்க பாட்டியும் விக்ரமும் வந்து சேர்ந்தாங்க. 3 நிமிஷம் முடிய போகுது. அந்த பக்கமா பொண்ணு இருக்கிறத பார்த்து பாட்டி ஆச்சரியப்பட்டாங்க. இந்த 21 வருஷத்துல சுரங்கத்துக்குள்ள இருந்து இந்த பக்கம் வந்தவங்க எல்லாரும் ஆம்பளைங்க, 39 பேரும் ஆணுங்க, 40வது பொண்ணு, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணு. ஆஹிகா கிட்ட இருந்து நீ எப்படிம்மா தப்பிச்ச? ஆஹிகா யாரு? நான் எங்க அப்பா அம்மாவை தேடிக்கிட்டு வந்தேன். அப்படின்னா ஆஹிகாவுக்கு தேவையான பொண்ணுங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்களா? ஆஹிகா கூடிய சீக்கிரம் எழுந்திருக்க போறாளா? மகேஷ், விக்ரம், நீங்க 2 பேரும் சீக்கிரம் போங்க, சுரங்கப்பாதை மூட போகுது, சீக்கிரமா போங்க. நீயும் என் கூட வந்துரு பிரியம்மா. இந்த ஊருக்காரங்களை காப்பாத்துறேன்னு சபதம் எடுத்திருக்கேன். சாவோ வாழ்வோ இங்கதான். நீங்க 2 பேரும் உடனே அந்த பக்கமா போங்க. அந்த வழி கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கூட தாமதிக்காம மதுரா போய் மந்திரவாதி பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கூட்டிட்டு வாங்க. இது என்னுடைய கங்கணம், என் அடையாளமா இதை லோக்கி கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னதும் சுரங்கப்பாதை மூடிக்கிச்சு. கடைசி நொடியில குருவியும் உள்ள வந்துருச்சு. எத்தனை தடவை பாதை திறந்தாலும் தப்பிக்க பசங்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனா அவங்களால முடியல. விக்ரம் உண்மையிலே தைரியசாலிதான். சுரங்க பாதைக்குள்ள வந்த பொண்ணை ஆஹிகா சும்மா விட்டுருக்கானா இந்த ஊர் சீக்கிரமாவே அழிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இருட்டாக போகுது. இந்த விஷயத்த பாட்டி யாருக்கிட்டையும் சொல்லாம மணி அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வேக வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தாங்க. அங்க சுரங்கத்துல இருட்டுல ரொம்பவே பயந்துக்கிட்டு வழி தெரியாம நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆமா, என்ன இதெல்லாம்? யார் இவங்க? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, முதல்ல இந்த சுரங்கத்துல இருந்து வெளியே போய் ஆகணும். அப்புறம் எல்லாத்தையும் நான் விவரமா சொல்றேன். பயப்படாம வா. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. தீபிகாவை காப்பாத்த கைய பிடிச்சா மகேஷ். ஆனா அவ இருட்டோட இருட்டா மறைஞ்சு போயிட்டா. எந்த பக்கம் பார்த்தாலும் அவளை காணோம். மகேஷ், சீக்கிரம் சீக்கிரமா ஓடு. அப்படி 2 பேரும் பயத்துல ஓட ஆரம்பிச்சாங்க. மகேஷை காப்பாத்துறதுக்காக நிறைய முயற்சி பண்ணா விக்ரம். ஆனா இருட்டுல அதுங்க மகேஷை எங்க கூட்டிட்டு போச்சுன்னு அவனுக்கு தெரியல. மகேஷ், மகேஷ், மகேஷ் போயிட்டா அப்படிங்கிற வருத்தம் விக்ரம்க்கு ரொம்ப சோகத்தை கொடுத்துச்சு. அவனால நகர முடியல. நெருப்பு பத்த வச்சு சுத்தி சுத்தி மகேஷை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா மகேஷை காணோம். மகேஷை நினைச்சு அழுது அழுது அங்கேயே அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்.